ஹாய் ஹலோ, நான் உங்கள் டீனா. இன்னைக்கான லேட்டஸ்ட் டிவி அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க அதே ஆர்வத்தோட வீடியோக்குள்ள போலாம். இது என்ன லேட்டஸ்ட் அப்டேட்னு பாத்தீங்கன்னா, நம்ம டொயோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ண போற சாலிட் ஸ்டேட் பேட்டரி பத்தி தான் பார்க்க போறோம். என்னடி ஏதோ உளறிட்டு இருக்கிற? சாலிட் பேட்டரியா? சாலிட் பேட்டரினா கல்லு மாதிரி இருக்குமா? கல்லு பேட்டரினா அது ஸ்டோனேஜ் ஆயிடும். இது வந்து சாலிட் எலக்ட்ரோலைட் இருக்க அடுத்த ஜெனரேஷன் பேட்டரி. நம்ம டொயோட்டா கம்பெனி இதுல செம்மையா வேலை பார்த்துட்டு வராங்க. அப்படின்னு ஸ்பெஷல் இந்த பேட்டரியில? இப்போ நார்மல் லித்தியம் அண்ட் பேட்டரியில பாத்தீங்கன்னா லிக்விட் எலக்ட்ரோலைட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதனால உனக்கு ஹீட் ஜாஸ்தியாகும், சேஃப்டி இஷ்யூஸும் நிறைய வரும். சாலிட் ஸ்டேட் பேட்டரியில வந்து லிக்விட் இல்ல, இதுல சாலிட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றாங்க. அதனால உனக்கு சேஃப்டியும் ஜாஸ்தி, பவர் டென்சிட்டியும் ஜாஸ்தி. அது சரி, இதோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும்? சார்ஜ் டைம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? இது ஒரே சார்ஜ்ல 700 கிலோமீட்டர் நீ ஓட்டிக்கலாம். அது இல்லாது 10 to 15 மினிட்ஸ்ல நீ ஃபுல் சார்ஜ் போட்டுக்கலாம், பெட்ரோல் போடுறதுக்கு ஈக்குவலா. அப்போ ஈவி ஓட்டுறவங்க எல்லாம் காஃபி குடிக்கிற டைம்ல சார்ஜ் பண்ணிக்கலாம்ன்றீங்க? ஆமா, பேட்டரி ரெடியா இருந்துச்சுன்னா இப்ப 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் வாங்கி மாட்டலாம். அதுதான் இல்ல, நம்ம டொயோட்டாவும் பேனசானிக்கும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. 2025ல லிமிடெட் ப்ரொடக்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. 2027ல தான் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கே போறாங்க. இப்போ மாஸ் ப்ரொடக்ஷனை கொண்டு வந்தா இப்பவே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. புதுசா ஒரு பொருள் லான்ச் பண்றாங்கன்னா அது கஸ்டமர் ஃபீட்பேக், அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா பெட்ரோல் பங்க்ல ஃபில்டர் காஃபி தான் வைக்கணும் போல. அதுக்குள்ள நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.